வணக்கம் நண்பர்களே, அன்பு விதை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி கருவேப்பிலை செடி நான் எப்படி வளர்க்குறேன்றதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே அமெரிக்காவில் எல்லாரும் வளர்க்குறதுக்கு ஆசைப்படுற ஒரு செடி இந்த கருவேப்பிலை செடி. நம்ம இந்தியாவில் ஈஸியாக வளரும், ஆனால் இங்கே வளர்க்குறதுன்றது நமக்கு பெரிய விஷயந்தான். இங்கே ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு கிளைமேட் இருக்குது, அதுபடி தான் செடிகள் வளரும். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செடி 2 $15 டாலருக்கும் $5 5 செடி வாங்கி வச்சேன். இனிமேல் இந்த கருவேப்பிலை கடையிலேயே வாங்க வேண்டாம், நம்ம வீட்டிலையே வந்துடும் அப்படின்னு பெரிய கனவோட அந்த செடிகளை வச்சேன். அந்த வருஷம் வின்டருக்கு க்ரீன் ஹவுஸ் போட்டு அதில் எல்லா செடிகளையும் வச்சோம். ஸ்னோ வந்ததுனால ஹீட்டர் போட்டுமே செடிகள் அழுகிடுச்சு. மறுபடியும் புதிய செடிகள் தான் வாங்கினோம். 7 செடிகளும் போயிடுச்சுன்னு மிகவும் வருத்தமாக தான் இருந்துச்சு. புதிய செடிகள் வாங்கும்போது அந்த கருவேப்பிலை எக்ஸ்பர்ட் அவங்க சொன்ன அந்த டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணி என்னோடய செடிகளை வளர்த்துட்ருக்கேன். அதை தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். எப்பொழுதும் கருவேப்பிலை செடிகள் சின்னதாக இருந்துச்சுன்னா சின்ன தொட்டி தான் எடுக்கணும். நீங்கள் தொட்டியை செலக்ட் பண்ணும்போது நல்ல ஓட்டைகள் நிறைந்த தொட்டியாக பார்த்து எடுக்கணும். இல்லைன்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாம் வெளியில் வராமல் தண்ணி எல்லாம் உள்ளே தேங்கி வேர்கள் அழுகி செடிகள் இறந்துடும். செடிகள் பெருசு ஆக ஆக நம்ம பெரிய தொட்டியை தேர்ந்தெடுத்துக்கணும். இந்த செடிகளுக்கு இந்த கேக்டஸ் சாயில் தான் யூஸ் பண்ணுறோம். நார்மல் சாயிலை விட கொஞ்சம் அசிடிட்டி லெவல் அதிகமாக இருக்கிற சாயில். இங்கே பாருங்கள், இந்த சாயில் எவ்வளோ ஃப்ளஃபியாக எப்படி இருக்குது. அதனால் ரூட்ஸ் ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் எக்ஸஸ் வாட்டர் ட்ரைனேஜ் ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கேக்டஸ் சாயில் 50% எடுத்துக்கணும். அது கூட பாட்டிங் மிக்ஸு 20% அதில் ஆட் பண்ணணும். கம்போஸ்ட்டு 30% எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி மஷ்ரூம் கம்போஸ்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த கம்போஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எர்த்வம் கேஸ்டிங் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது நீம் சீட் மீல் ஆட் பண்ணிக்கிறோம். வேரில் பூச்சிகள் வராமல் தடுக்கிறதுக்கு இது உதவும். இப்போது இந்த மண் கலவைகள் எல்லாத்தையும் நல்லா போட்டு கலக்கி விடணும். எல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விடணும். கேக்டஸ் சாயில் யூஸ் பண்ணுறதுனால செடிகள் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ரூட் ஃபங்கல் டிசீஸ் வராமல் தடுக்கும். இப்போ இந்த செடியை நம்ம இந்த மண்ணில் வச்சிடலாம். செடிகளை எப்பயும் விரல்களுக்கு நடுவில் டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி தொட்டியை கவுத்து தான் எடுக்கணும். செடிகளை வைக்கும்போது ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்டிக்கை கூட வச்சு டைட்டாக கட்டிடணும். வேர்களை நல்லா சாயில் போட்டு மூடி விட்டுட்டு அந்த செடியில் இருக்கிற பழுத்த இலைகளை எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணீர் கொடுத்துட்டு இதை நிழல் பகுதியில் ஒரு வாரத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் முழு நேரம் வெயில் எங்கே வருதோ அந்த இடத்துல பார்த்து வைங்க. இப்படி வச்சிங்கன்னா இந்த மாதிரி பச்சையாக செடிகள் நல்லா தளிர்த்து நல்லா வளரும். நம்ம டெக்ஸஸோட பீக் வெயில் சமயத்தில் ஷேடோ பிளேஸில் வைக்கணும். இல்லைன்னா இலைகளோட ஓரத்துல எல்லாம் கருகிட்ட மாதிரி ஆகிடும். இந்த செடிகளுக்கு பொதுவாக அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி இதெல்லாத்தையும் கொடுத்திங்கனாலே நல்லா வளரும். நல்ல புளிச்ச முறை தண்ணியில் டைல்யூட் பண்ணி வேர்களுக்கு கொடுக்கலாம். மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கைப்பிடி அளவு கம்போஸ்ட் கொடுக்கலாம். இது எல்லாம் பண்ணிட்டு வந்தாலே செடிகளோட தண்டுகள் நல்ல தடிமனாக வளர்ந்து நல்ல செடிகள் தளிர்த்து வளரும். செடிகள் நல்லா 1/2 மீட்டர் உயரத்துக்கு வளர்ந்த பிறகு அதனுடைய நுனி பகுதியை இப்படி கட் பண்ணிடலாம். இதனால் செடிகள் பக்க கிளைகள் நிறைய வந்து நல்லா அடர்த்தியாக வளரும். இலைகள் நல்ல பெரியதாக வளர மோர் மற்றும் பெருங்காய கரைசலை ஸ்ப்ரே பண்ணலாம். பூச்சி தாக்குதல் வரும்போது நீம் ஆயிலை ஸ்ப்ரே பண்ணலாம். உங்கள் செடிகள் வளரவே இல்லைன்னு வருத்தப்படுறவங்க இந்த மண் கலவையை நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்களோட செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் செடிகள் நல்லா வளரும். உங்களுக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.